உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆனா அந்த வீட்டுல மாயான்னு ஒருத்தி இருக்கா. அவ சும்மாவே இருக்க மாட்டா. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா திட்டத்தையும் கவுத்து விட்டவளே அவ தானே. அவளை நினைச்சா தாங்க பயமா இருக்கு. எங்க நீங்க வேற அவளுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு. இல்லன்னு அவளை சாதாரணமாலாம் நினைச்சிடக்கூடாது. அந்த மாயா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். கல்யாண விஷயத்திலேயே அந்த கதிரை வச்சே நம்ம திட்டத்தையே கவுத்து விட்டுட்டான். அவ என்ன வேணாலும் செய்யலாம். ஆமாப்பா, அவளை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ அந்த குடும்பத்துக்காகவும் ரகுராமுக்காகவும் என்ன வேணாலும் செய்வான். அப்போ ரகுராம் நாளைக்கு கோவிலுக்கு வருவானா? அதே எப்படி வருவான்? ஊருக்கு முன்னாடியில அசிங்கப்பட்டிருக்கான். அவன் கண்டிப்பா நாளைக்கு வரமாட்டான். ஊர் மரியாதை முதல் மரியாதையை விட அவனுக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னம்மா, நாளைக்கு முதல் மரியாதை உனக்கு தான் கிடைக்கும். அந்த மாயா என்ன திட்டம் போட்டாலும் ரகுராம் அங்க வரப்போறதில்ல. ஏங்க, யாருக்காக நம்ம எல்லாரும் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம்? லிங்கம், ரகுராம் ஐயா வர்றதுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அவரு கிரீடத்தோட வந்தாதானே இதை தொடங்க முடியும். அதான் நேத்தே பேசிட்டோம்ல. அவர் வர்ற மாதிரி தெரியலீங்களே. எங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் எப்படிங்க வருவாரு? வெட்டியா நிக்கிறத விட்டுட்டு தட்டு புட்டுன்னு ஒரு முடிவெடுத்து புவனேஸ்வரிக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டியதானே? பசுபதி, இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. தலைமுறை தலைமுறையா அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் இந்த மரியாதையை செய்யறாங்க. ரகுராம் ஐயா எப்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டாரோ அப்போத்துல இருந்து அவர் தானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு. வருவாரான்னு பாப்போம். எல்லாரும் சேர்ந்து அவரை தலைகுனியா வச்சிட்டீங்கல்ல. பாவம், அந்த மனுஷன் எப்படிங்க வருவாரு? ஏப்பா, அவர் வரலன்னா ஊருக்குள்ள பெரிய மனுஷங்களே இல்லையா என்ன? காலங்காலமா ஒரே ஆள் தான் செய்யணுமா? அவர் வரலன்னா என்ன, அவருக்கு தான் கொடுக்கணுமா? வேற ஆளுக்கு மாத்தி கொடுக்க முடியாதானே? ஏப்பா, இப்படி எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் முடிவெடுக்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாப்போம். மச்சான், கோவில்ல எல்லாரும் கூடியிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே. மச்சான் ஏதாவது சொன்னாரா? அண்ணன் இன்னும் வெளியிலேயே வரல மச்சான். சிவா, அண்ணி, நீ போய் உன் அண்ணங்கிட்ட பேசுப்பா. நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டிய கௌரவம் மரியாதை எதுவுமே கிடைக்காம போயிடக்கூடாது. போய் பேசு போ. ஆமா சிவா, நீ போய் பேசு. ரகுவ கோயிலுக்கு போக சொல்லுப்பா. அம்மா, எப்படிம்மா அண்ணங்கிட்ட போய் பேசுறது? நடந்த விஷயத்துல இருந்து என்னாலேயே வெளியில வர முடியல. அண்ணன் மனசு மட்டும் எப்படிமா மாறும்? அவரு ரொம்ப காயப்பட்டிருக்காருமா. என்னப்பா நீ கிரீடத்தை கொண்டு போய் அம்மனுக்கு சாத்தணும்ல, இல்லன்னா சாமி குத்த ஆயிடும்பா. போப்பா, போய் பேசு போ. மச்சான் போங்க மச்சான். அண்ணன், கோவில்ல நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. ரகு, நீ மத்த எதையும் யோசிக்காம கிரீடத்தை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா. இல்லம்மா, நான் போக போறதில்ல. என்ன ரகு இப்படி சொல்ற? ஆமாம்மா, அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் மனச ஆழமா பாதிச்சிருச்சு. நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் அது எப்போ ஊர் வாயில விழுந்ததோ அதுக்கப்புறம் நான் அங்க போய் நிக்கிறதுங்கிறது கொஞ்ச நஞ்ச பேருக்கு என் மேல இருக்கிற மரியாதையும் கெடுத்துரும். அங்க போய் நிக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. இதுதான் உன் முடிவா? ஆமா, இத நான் மாத்திக்க போறதும் இல்ல. ஊர் எடுக்க வேண்டிய முடிவை அவங்க பாத்துக்கிட்டோம்.
ரகு என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? அப்ப ரகு கண்டிப்பா போக போறதில்ல. ஏங்க மாமா போலனா என்னங்க? நீங்க எடுத்துட்டு போங்க, உங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. பார்வதி அமைதியாரு. அட அது இல்லங்க, நீங்களும் இந்த குடும்பத்தோட வாரிசு தானே. நீங்க போய் அந்த முறை எடுத்து செய்யுங்க. ஏய் வாயை மூடிட்டுருன்னு சொல்றல. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்னு கத்துறீங்க? புரியாம பேசாத. அண்ணனே மனசு நொந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு கிடைக்காத மரியாதையா நான் போய் வாங்கிக்கணுமா? ஏய் இந்த பாரு, அண்ணனுக்கு வேண்டான்னா அது எனக்கும் வேண்டாம் தான். ஏப்பா இப்படி எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டே இருக்கிறது? இதுக்கு மேல அவர் வருவார்னு தோணல. ஆமாப்பா, நேத்து அவர் எதுவும் பேசாம போனதுலே தெரியலையா? இனிமே இந்த ஊர் மரியாதையெல்லாம் அவர் ஏத்துக்க போறதே இல்ல. இல்ல பாருங்க, அம்மா நான் எவ்வளவு நேரம் தான் காக்க வைக்கிறது? அவர் வரமாட்டாருன்னு தெரியுது இல்ல. அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். சரி, இதுக்கு மேல தாமதிக்க வேண்டாம். ரகுராம் ஐயா வீட்டுக்கு போய் கிரீடத்தை எடுத்துக்கிட்டு வந்து அம்மனுக்கு நீங்களே சாத்திருங்கம்மா. உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? இல்லனா ரகுராம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். பரவாயில்ல. அவ்வளவு நேரம் எல்லாம் ஊர்க்காரங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நாம போய் எடுத்துட்டு வந்துடலாமா? பசுபதி ஐயா சொல்றது சரிதான். இனிமே முதல் மரியாதை புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான் சேரணும். என்னை நம்பி நீங்க பொறுப்பை கொடுக்கறீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிறப்பா பண்றேன். மா, இன்னையில இருந்து ஊருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா. சரி வா, நம்ம ரகுராம் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏங்க இப்படி நம்ம சாதாரணமா போனா எப்படி? சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடிக்கிட்டே போக வேணாமா? ஏய் வெளியே போடுங்கடா. ஏங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வெளியே போட்டான். ரகுராமையா வந்துட்டாங்க போல இருக்கியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.